வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம மிஷின்ல இருக்க கைடு இல்லைன்னா ஃபூட்டர்னு சொல்லுவாங்க, அதை எப்படி வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இது வந்து சிங்கிள் கைடு. இதுல வந்து ரைட் சைடும் இருக்கும், லெஃப்ட் சைடும் இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து நான் டபுள் சைட் கைட் போட்டிருக்கேன். இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு சிங்கிள் ஃபூட்டரா மாத்த போறேன். இங்க வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டா லூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து கரண்ட் வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஃபூட்டர் வேணுமோ அதை வந்து அதுல வச்சுட்டு நீங்க டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ டிரைவர்ல கொஞ்சம் டைட் வச்சீங்க அப்படின்னா டைட் ஆயிடும். இது பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த கைடுக்குன்னு ஒரு லிவர் இருக்கும் இல்லையா, மிஷினோட பேக் சைட்ல, அதை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது வெளியில எடுக்கும் போதுலாம் மேல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். கீழே இருக்க மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது, டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேல வச்சுட்டு ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த சிங்கிள் ஃபூட்டர் எதுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கேன்னா, பைப்பிங் த்ரெட் பண்றதுக்காக சேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் இல்லைன்னா ஏதாவது சம்கி ஒர்க் இருக்க மாதிரி, சம்கி ஒர்க் எல்லாம் போயிடும், ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரி, அந்த மாதிரி வர டைம்ல எல்லாம் இந்த மாதிரி சிங்கிள் ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பைப்பிங் த்ரெட். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வித் வச்சு கிளாத் கட் பண்ணிக்கோங்க. லென்த் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு லென்த் வச்சுக்கோங்க. வச்சுட்டு த்ரெட்டை இந்த மாதிரி அது மேல பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரைட் சைட் வெளியில இருக்கணும், ராங் சைட் வந்து உள்ள இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆரி ஒர்க் பிளவுஸ்க்கும் நீங்க இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ஈஸியா ஸ்டிச் பண்ணிக்க முடியும். இந்த ஃபூட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து ஒவ்வொரு மிஷினை பொறுத்து அதோட சைஸும் பிரைஸும் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்க என்ன மிஷின் யூஸ் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி கடையில வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த லிவர் வந்து எப்பயுமே மேல இருக்க மாதிரி வச்சுட்டு சேஞ்ச் பண்ணுங்க. வேலை முடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி மேல வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர்ல லைட்டா லூஸ் பண்ணிட்டு கைடை வெளியில எடுத்துட்டு ஈஸியா உங்களால செட் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்மளோட த்ரெட் பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டதுனாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். நம்மளோட சேனல்ல பிகினர்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் டெய்லரிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல கிளாஸ் போறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.